إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது பாடத்தில் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனம். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் இன்று பார்ப்போம். முதலில் நாம் இந்த வசனத்தை ஓதிவிட்டு அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். சூரத்துல் பக்ராவுடைய 177வது வசனம், 2வது அத்தியாயம், 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்தை நாம் ஓதிவிட்டு அதனுடைய பொருளை விளக்கத்தை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق நான் பேசக்கூடியது கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சகோதரர்கள் யாராவது பதில் சொல்லுங்களேன். கேக்குது மௌலவி. கேக்குது மௌலவி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر
واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بعهدهم إذا عاهدوا والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. இந்த வசனத்தினுடைய பொருளை நாம் முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிழக்கு மேற்கு பக்கம் உங்கள் முகங்களை நீங்கள் திருப்புவது மட்டும் நன்மையாகாது. வலகின்னல் பிர்ர, எனினும் எவைகள் நன்மை, எவைகள் நன்மையானவைகள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியின். இவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவரும் நம்பக்கூடியவர்கள், நம்புவோர். அடுத்து வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வப்னி السبيل والسائلين وفي الرقاب. அல்லாஹ்வுக்காக நெருங்கிய உறவினர், அனாதைகள், வறியோர், வழிப்போக்கர், யாசிப்போர் ஆகியோருக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் வழங்கி, அடுத்து وأقام الصلاة وآتى الزكاة, தொழுகையையும் நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுப்போர். வல்மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது, வாக்குறுதி அளித்தால் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோர். வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ராஇ வஹீனல் பஅஸ், வறுமை, துன்பம், போர் என்பவற்றின் போது சகித்து கொள்வோருமே நன்மை செய்பவர்கள். வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வத்தர்ராஇ வஹீனல் பஅஸ், வறுமை, துன்பம், போர் என்பவற்றின் போது சகித்துக் கொள்வோருமே நன்மை செய்பவர் என்று அல்லாஹு தஆலா நன்மையின் ஒரு நீண்ட பட்டியலை இங்கு சொல்கிறான். எவைகள் நன்மைக்குரிய காரியங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியில் உலாயிக அல்லதீன ஸதகு, இவர்கள் தாம் உண்மையை பேசக்கூடியவர்கள், உண்மையாளர்கள், உண்மையை உரைத்தவர்கள். வஉலாயிக ஹுமுல் முத்தகூன், இவர்கள் தான் பயபக்தி உடையவர்கள், பயபக்தியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் ஆயத்துல் பிர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற
வசனமாகும். அல் குர்ஆனில் சில வசனங்களை நாம் பார்க்கலாம். அந்த வசனம் ஒரு பெயர் கொண்டு அது பிரபலமாக இருக்கும். இப்ப ஆயத்துல் குர்சி என்று சொல்கிறோம். அது ஹதீஸிலே அந்த பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது இடம்பெற்றிருக்கிறது, ஆயத்துல் குர்சி. அதே போன்று நாம் பார்க்கிறோம் ஆயத்து தெயின் என்று அழைக்கக்கூடிய, அதுவும் சூரத்துல் பக்ராவிலே உள்ள ஒரு வசனம், ஆயத்து தெயின். அதே போன்று ஆயத்துல் பிர், அதே போன்று ஆயத்துல் ஹுகூக். இப்படி அல் குர்ஆனில் சில வசனங்கள், அந்த வசனம் அதிலே உள்ள அந்த செய்திகளோடு தொடர்படுத்தி அந்த பெயரை கொண்டு அது பிரபலம் பெற்றிருக்கும். அதே போன்று இந்த வசனத்தை ஆயத்துல் பிர் என்று சொல்லி அழைப்பார்கள். நன்மைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, நன்மைகளை சொல்லக்கூடிய வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை பற்றி நாம் பார்ப்போமாக இருந்தால், அதாவது இமாம்களில் இந்த வசனத்தை பற்றி இமாம் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இந்த வசனம் அனைத்து நன்மைகளையும் உள்ளடக்கிய வசனமாக இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கமாக இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை நாம் ஷேக் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய தஃப்சீரில் இருந்து நாம் பார்ப்போம். அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, அதாவது கிப்லாவுடைய மாற்றம், வேதக்காரர்களுடைய கிப்லாவை விட்டு, அதாவது பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸை விட்டு கிப்லா என்ன செய்கிறது, அந்த கிப்லா என்பது கஅபாவுக்கு மாற்றப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பிறகும் சுமார் 16-17 மாதங்கள் பைத்துல் மக்தஸை நோக்கித்தான் தொழுதார்கள். அதன் பிறகு அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப, அல்லாஹுடைய தூதருடைய விருப்பமாகவும் அது இருந்தது, கிப்லா என்ன செய்யப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இந்த இவ்வாறு மாற்றப்பட்டவுடன் அது அந்த வேதக்காரர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தது. அவர்களுக்கு ஒரு நெருக்கடி அது உருவாக்கியது. குறிப்பாக யூதர்களுக்கு. அவர்கள் எப்படி எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், நாம் சத்தியத்திலும் நன்மையிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் சத்தியத்திலிருந்து நெறி பிறண்டவர்களாக, வழிதவறியவர்களாக இருந்த போதிலும் இவ்வாறு அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த மாற்றம் என்பது அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை அவர்களுக்கு உருவாக்கியது, கொடுத்தது. இங்கு அல் பிர் என்று சொல்கின்ற போது, அதாவது நன்மைகளையும் அதே போன்று சத்தியத்துக்கு கட்டுப்படுவதையும் உள்ளடக்கியதாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா வேதக்காரர்களையும் அதே போன்று மூமின்களையும் அழைத்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஒரு திசையை நோக்கி முன்னோக்கி கொண்டிருப்பது இருக்கிறதே, அது நன்மையாக மாட்டாது அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளாமல். அல்லாஹ் எவற்றை ஈமான் கொள்ளுமாறு நம்பிக்கை கொள்ளுமாறு சொன்னானோ அவற்றை ஈமான் கொள்ளாமல், நம்பிக்கை கொள்ளாமல், அதே போன்று நன்மைக்குரிய காரியங்களை செய்யாமல், நன்மைக்குரிய அல்லாஹ் ஏவிய அந்த நல்ல காரியங்களை, நன்மைகளை செய்யாமல் ஒரு திசையை முன்னோக்குவது மாத்திரம் என்ன செய்து விட மாட்டாது, அது நன்மையாகி விட மாட்டாது என்பதை இங்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக சொல்கிறான். அதான் லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கைபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். உங்களுடைய முகங்களை கிழக்கை நோக்கி, மேற்கை நோக்கி திருப்பது மட்டும் நன்மையாகி விட மாட்டாது. எனவே நன்மை என்பது என்ன என்பதை அல்லாஹு தஆலா அதிலே பட்டியலிடுகிறான். லைஸத்தில் இப்ரத்து பில் ஜிஹாத். திசைகளை முன்னோக்குவது என்பது அதுவல்ல, நன்மைக்குரிய விடயங்கள். அது
எப்படி வரும் என்றால் அந்த அடிப்படையான விஷயங்களில் அது ஒரு கிளையாகத்தான் அது பார்க்கப்படும். அதாவது அல்லாஹுவையும் இறுதி நாளையும் மலக்குகளையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு இவர்கள் செயல்படுவார்களோ, அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி செயல்படுவார்களோ, அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை கேட்ப அல்லாஹ் எதன் பக்கம் திரும்புமாறு சொல்கிறானோ, எதை முன்னோக்கு சொல்கிறானோ அதை முன்னோக்கும் போது அவர்களுக்கு அது நன்மையாக அமைகிறது. வெறுமனை இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு என்ன செய்வது, ஒரு திசையை முன்னோக்குவது என்பது நன்மையாக மாட்டாது என்பதை அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகிறான். எனவே இங்கு அது மாத்திரம் என்ன நன்மைக்குரிய ஒரு அடையாளம் அல்ல. அப்படி ஒருவன் கருதுவானாக இருந்தால் அவன் தவறிழைத்து விட்டான். அல்லாஹுக்கு மாறு செய்து குஃபுரை செய்து கொண்டு நாம் இந்த திசையை மட்டும் முன்னோக்கி கொண்டு இருப்போம் என்பவன் என்ன செய்கிறான், அங்கு தவறிழைத்து விடுகிறான். அவன் தவறிழைத்து விடுகிறான் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வசனத்திலே விளக்கங்களை நாம் பார்க்கின்ற போது, அதாவது இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது இதற்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். நன்மை என்று சொன்னால் மா சபத ஃபில் குலூபி மின் தாஅத்தில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விஷயங்கள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றிவிட வேண்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடுதல் கட்டுப்படுதல் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுவது என்பதுதான் நன்மைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கின்ற போது, அதாவது தொழுகையை மாத்திரம் பிடித்து விட்டு ஏனைய நல்ல காரியங்களை நன்மைகளை ஒருவன் செய்யாமல் விட்டு விடுவது என்பதும் நன்மையாகி விட மாட்டாது என்றும் அவர்கள் ஒரு விளக்கத்தை இங்கு குறிப்பிடுவார்கள். எனவே இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா என்ன பைத்துல் மக்தஸிலிருந்து கஅபாவை நோக்கி அவர்களை திரும்புமாறு அல்லாஹு தஆலா பணிக்கிறான். எனவே இந்த இடத்தில் அவர்கள் இங்கு அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதும் அடிபணிவதும் தான் நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிவது என்பதுதான் நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம், சூரத்துல் ஹஜ்ஜுடைய 37வது வசனம். அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அவர்கள் அறுத்து பலியிடக்கூடியவைகளுடைய மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. அல்லாஹுவை எது சென்றடைகிறது என்றால் உங்களுடைய தக்வா, இறையச்சம், அதுதான் அல்லாஹுவை சென்றடைகிறது. எனவே இந்த வசனம் நமக்கு எதை சொல்கிறது என்றால், அதாவது அவருடைய அந்த எண்ணம், அவர் அந்த அமலை எந்த நோக்கத்திலே செய்கிறார், உண்மையில் அந்த வணக்கத்தை அவர் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறாரா, இறையச்சத்தோடு அதை நிறைவேற்றுகிறாரா? அந்த இறையச்சம் தக்வா என்பதுதான் அல்லாஹுவை சென்றடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த வசனத்தை நாம் பார்த்தாலும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 37வது வசனம். அல்லாஹு தஆலா அவன் தான் என்ன செய்கிறான், ஏவுகிறான். அறுத்து பலியிடுங்கள் என்ற அந்த இபாதத்தை அவன் தான் கட்டளை இடுகிறான். கட்டளை இட்டுவிட்டு அவன் சொல்கிறான். அப்ப அதில் எது அல்லாஹுவை சென்றடைகிறது என்றால், அல்லாஹுடைய கட்டளைக்கு உண்மையில் கட்டுப்பட்டு அதை நிறைவேற்றுபவர்கள், இறையச்சத்தோடு அதை நிறைவேற்றுபவர்களுடைய அந்த இறையச்சம் தக்வா என்பதுதான் அல்லாஹுவை சென்றடையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கு 2 திசைகள், கிழக்கும் மேற்கும், இங்கு இந்த 2 திசைகளை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இதுதான் பிரபலமான திசைகளாக, கிழக்கும் மேற்கும் தான் பிரபலமான திசைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக பொதுவாக அனைத்து திசைகளும் நாடப்படுகின்றன. ஆனால் பிரபலமானது என்ற அடிப்படையில் இந்த 2ம் இங்கு சொல்லப்படுகிறது. அதே போன்று சில தஃப்சீருடைய அறிஞர்கள் நாம் எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது அல் ஹசன், அபுல் ஆலியா, கதாதா, ரபீ பின் அனஸ் போன்றவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முராத பிதாலிக, இதன் மூலம் நாடப்படுவது என்னவென்றால், அல் மஷ்ரிக், கிழக்கு என்பது கிப்லத்துன் நசாரா, கிறிஸ்துவர்களுடைய கிப்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. வல் மக்ரிப், மேற்கென்பது கிப்லத்துல் யஹூத், யூதர்களுடைய கிப்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த விளக்கத்தை கால அபுல் ஆலியா சொல்கிறார். அதாவது யூதர்கள் மேற்கை முன்னோக்கக்கூடியவர்களாகவும் கிறிஸ்துவர்கள் கிழக்கை முன்னோக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்ற செய்திகள் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் போன்ற அந்த நூல்களிலே இடம்பெறக்கூடிய செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றார்கள்.
அதே போன்று மற்றொரு செய்தியில் இந்த செய்தி கதாதா அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி, யூதர்கள் மேற்கை நோக்கி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், கிறிஸ்துவர்கள் கிழக்கை முன்னோக்கியவர்களாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போதுதான் இந்த வசனம் அருளப்பெற்றது என்ற ஒரு செய்தி அப்துல் ரஸாக் அதே போன்று தப்சீர் தபரி போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா எதை இங்கு அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார் என்றால், அதாவது நீங்கள் இதன் மூலம் நன்மை அடைந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ் சொல்வது அங்கு ஈமானைத்தான் சொல்கிறான். இவற்றை எல்லாம் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து நீங்கள் அந்த ஈமானை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, வகத் ஜமஅ அல்லாஹு ஃபீ ஹாதிஹில் ஆயா, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்து விட்டான், ஜமீஅ அன்வாஇல் பிர்ரி வல் ஃபில் இபாதத், இபாதத் வணக்க வழிபாடுகள்ல அனைத்து நன்மைகளையும் அல்லாஹு தஆலா இதில் என்ன செய்து விட்டான், இதில் ஒன்றிணைத்து விட்டான். அல் இபாதா அல் கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்கங்கள், வஹி அல் ஈமான், ஈமான். அதே போன்று அது கவுலுல் கல்பி வ அமலுஹு, உள்ளத்துடைய சொல்லாகவும் செயலாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று வல் இபாதா அல் லிசானியா, நாவ் சார்ந்த வணக்கங்கள். அதே போன்று உடல் சார்ந்த வணக்கங்களாக இருக்கக்கூடியவைகள், பொருள் சார்ந்த வணக்கங்களாக இருக்கக்கூடியவைகள், அனைத்து வணக்கங்களையும் அனைத்து நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாக இந்த வசனம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இதில் குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்றால், அதாவது சமுதாயங்கள் வழிகட்டு செல்வதற்கு, சமுதாயங்கள் வழிகட்டு செல்வதற்கு ஒரு பிரதான காரணமாக இருப்பது, எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, எதை அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டுமோ அதை அவர்கள் என்ன மறந்து விடுவதும், அதை பற்றி அறியாமையில் இருப்பதும் ஆகும். அதை பற்றி அறியாமையில் இருப்பதும் ஆகும். அதாவது இங்கு வேதக்காரர்கள் எப்படி அவர்கள் வழிகட்டு போனார்கள், அவர்கள் வழிகட்டு சென்றதற்குரிய காரணத்தை பார்க்கின்ற போது, அவர்களுடைய தீனில், அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அதை பற்றி அவர்கள் அறியாமையில் இருந்த காரணத்தால், அவர்கள் அறியாமையில் இருந்த காரணத்தால் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வழிகட்டு போனார்கள். எனவே இப்படித்தான் ஒவ்வொரு சமுதாயங்களும் அவர்களுடைய தீனில் எதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போகின்ற போது அவர்கள் வழிகட்டு போவார்கள். எனவே அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த அடிப்படையான விஷயங்களை வைக்க வேண்டிய இடத்தில் என்ன செய்வார்கள், கிளை சார்ந்த விடயங்களை அங்கு கொண்டு போய் வைப்பார்கள். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களை அலட்சியப்படுத்தி விட்டு என்ன செய்வார்கள், கிளை சார்ந்த விடயங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பார்கள், அல்லது அதுக்கு நேர் மாற்றமாக செயல்படுவார்கள். அதே போன்று அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய மனோ இச்சைக்கேற்ப அதை முற்படுத்துவார்கள், பிற்படுத்துவார்கள். அதாவது அவர்களுடைய மனோ இச்சைக்கேற்ப என்ன செய்வார்கள், அதை முற்படுத்துவார்கள், பிற்படுத்துவார்கள். அவருடைய நஃப்ஸ் ஒன்றை விரும்பிவிட்டால், அவரது நஃப்ஸுக்கு ஒன்றை பிடித்து விட்டால் அதற்கு என்ன செய்வார், மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுப்பார். அதை மிகவும் பெரிதுபடுத்தி அதை முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன செய்வார், அவர் பேசுவார். அவரது நஃப்ஸுக்கு ஒன்றை பிடிக்கவில்லையா, அதை என்ன செய்வார், அது மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும், மார்க்கத்தில் அல்லாஹ்விடத்தில் அது எவ்வளவு முக்கியத்துவம் மிக்கதாக இருந்தாலும் அவரது நஃப்ஸுக்கு அதை பிடிக்கவில்லையா, அதை என்ன செய்வார், அலட்சியப்படுத்தியவராக அதற்குரிய முக்கியத்துவத்தை வழங்காமல் அறிவீனமாக என்ன செய்வார், செயல்படக்கூடிய நிலைகள் உருவாகும். இவைகள் எல்லாம் என்ன, வழிகேடுகளுக்குரிய காரணிகள். இந்த வழிகேட்டு, இந்த போக்கை என்ன வேதக்காரர்களிடம் பார்க்கலாம் என்பதை இந்த வசனத்தை பார்க்கின்ற போதும் அந்த அடிப்படையை என்ன செய்ய முடிகிறது, விளங்கிக் கொள்ள முடிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அறிஞருடைய, அதாவது மார்க்க கல்வியை பெற்ற ஒரு அறிஞர், அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அதாவது உரிய மார்க்கத்தினுடைய எவைகள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களோ அதை உரிய முறையில் என்ன செய்ய வேண்டும், அதை தர்த்தீபாக உரிய முறையில் மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்வதும், மக்களுக்கு எடுத்துரைப்பதும், அதில் என்ன தங்களுடைய மனோ இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அவைகளை மாற்றி விடாமல் இருப்பதும் அவைகளை கலந்து விடாமல் இருப்பது என்பதெல்லாம் இங்கே மிக முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் மக்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய மனோ இச்சைக்கு விருப்பத்துக்கேற்ப என்ன செய்வார்கள், அந்த விடயங்களை மாற்றுவார்கள். தங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எது தங்களுக்கு பிடிக்கவில்லையோ அவற்றை அலட்சியப்படுத்துவார்கள். அது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தாலும் இப்படி இந்த நிலைகள் எல்லாம் எதற்கு காரணம் என்று சொன்னால் வழிகேட்டுக்குரிய காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து தௌபாவுடைய 19வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எப்படி கேட்கிறான் என்று சொன்னால், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜி வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராமி கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ். அதாவது நீங்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீரை புகட்டுவதையும் அதே போன்று மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் நிர்வகிப்பதையும் அல்லாஹுவை ஈமான் கொண்டது, இறுதி நாளை ஈமான் கொள்வது, அல்லாஹுடைய வழியில் போர் செய்வதற்கு நிகராக நீங்கள் ஆக்குகின்றீர்களா? அப்படி நீங்கள் அதை ஆக்குகின்றீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், இவைகள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய மாட்டாது, சமமாக மாட்டாது. எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டும், அந்த குறைஷிகள் என்ன, இதன் மூலம் அவர்கள் பெருமை கொண்டார்கள். எதன் மூலம் பெருமை கொண்டார்கள்? நாம் ஹாஜிகளுக்கு என்ன செய்கிறோம், நாம் நீரை புகட்டி கொண்டிருக்கிறோம், அதே போன்று நாங்கள் தான் மஸ்ஜிதுல் ஹராமை நாம் தான் நிர்வகிப்பவர்கள். அதன் மூலம் அவர்கள் என்ன, அந்த பெருமை, அந்த ஆடம்பரத்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் எதை மறந்தார்கள்? தௌஹீதை மறந்தார்கள். அல்லாஹுவை ஈமான் கொள்வதை என்ன செய்தார்கள்? அதை புறக்கணித்தார்கள், அதை நிராகரித்தார்கள், அதை அலட்சியப்படுத்தினார்கள். தௌஹீதை அலட்சியப்படுத்தி விட்டு என்ன செய்தார்கள்? இதை வைத்து பெருமை பேசிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தான் இதை கேட்கிறான். எது? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, அல்லாஹுடைய வழியிலே ஜிஹாத் செய்வது, இவற்றையெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு நீங்கள் என்ன அந்த இடத்தில் உங்கள் இந்த செயல்களை கொண்டு வந்து வைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வசனமும் என்ன சொல்கிறது? எது அடிப்படையான விஷயம் என்றால், முதலாவது ஈமான். என்ன? ஈமானைத்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுவை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளுதல், இறுதி நாளை நம்பிக்கை கொள்ளுதல், அல்லாஹ் இவற்றை ஈமான் கொள்ளுமாறு சொல்கிறான். அவற்றை முதலில் ஈமான் கொள்ளுதல், நம்பிக்கை கொள்ளுதல் என்பதுதான் என்பதை இங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா முதலாவது நன்மைக்குரிய விஷயங்களாக எதை சொல்கிறான் என்று சொன்னால், அந்த ஈமானுடைய அம்சங்களை சொல்கிறான். ஈமானுடைய அந்த அம்சங்களை இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அம்சங்கள் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிகத்தி வல் கிதாபி வன் நபியீன். எனவே ஈமானை பொறுத்தவரையில் ஈமான் என்பது என்ன செய்யும்? நல்லமல்களின் மூலம் ஈமான் என்பது அதிகரிக்கும். பாவங்கள் செய்வதன் மூலம் ஈமான் என்ன செய்யும்? ஈமான் குறையும். ஈமான் என்பதை இங்கு அல்லாஹு தஆலா பிர், நன்மை என்று சொல்கிறான். நன்மை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஈமான் என்பதற்குள் நல்லமல்களும் என்ன செய்யப்பட்டுவிடும்? உள்ளடக்கப்பட்டுவிடும். நீங்க கிப்லாவுடைய விஷயத்தை, கிப்லா தொடர்பான வசனங்களை நீங்கள் எடுத்து சூரத்துல் பக்ராவிலே படிக்கின்ற போது அல்லாஹு தஆலா மற்றொரு இடத்திலே சொல்கிறான், வமா கான அல்லாஹு லியுதிய ஈமானக்கும். அல்லாஹு தஆலா உங்களுடைய ஈமான் என்ன செய்ய மாட்டான்? அவன் வீணாக்குவன் அல்ல, வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அங்கு ஈமான் என்பது எதை குறிக்கிறது என்றால் தொழுகையை குறிக்கிறது. மக்கள் என்ன கேள்வி கேட்டார்கள்? கிப்லா மாற்றப்பட்ட பிறகு, அது பைத்துல் மக்தஸிலிருந்து கஅபாவுக்கு அது மாற்றப்பட்ட பிறகு மக்களுடைய கேள்வி எதுவாக இருந்தது என்றால், அப்ப இவ்வளவு காலம் நாம் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுத தொழுகைகளுடைய நிலைமை என்ன, அந்த தொழுகைகளுடைய நிலைமை என்ன என்ற கேள்வி வந்தபோது, அந்த கேள்வியை கேட்ட போதுதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை அருளுகிறான். அவன் சொல்கிறான், உங்களுடைய ஈமானை அல்லாஹ் என்ன செய்து விட மாட்டான், அதை பாழாக்கி விட மாட்டான் என்பது எதை குறிக்கிறது? அது தொழுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இங்கு ஈமானுடைய இந்த விஷயங்களை அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வப்னஸ் ஸபீல் வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப் என்ற அல்லாஹு தஆலா நெருங்கிய உறவினர்கள், அதே போன்று அனாதைகள், மிஸ்கீன்கள், பிரயாணிகள், வழிப்போக்கர்கள், அதே போன்று யாசிப்பவர்கள், அதே போன்று ரிகாப் அடிமைகளை உரிமை இடுவதற்கு என்று அல்லாஹு தஆலா இங்கு என்ன செய்கிறான்? இதிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுக்காக நெருங்கிய உறவினர், அனாதைகள், அதே போன்று வறியோர், வழிப்போக்கர், யாசிப்போர், அடிமைகளை விடுதலை செய்வதற்கு அவர்கள் வழங்குவார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இதில் முதலாவதாக முற்படுத்தப்படுவது நெருங்கிய உறவினர்கள்.
நெருங்கிய உறவினர்கள் முற்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த சாரார்களை அல்லாஹு தாலா சொல்கின்ற போது அதில் முதலாவதாக சொல்வது நெருங்கிய உறவினர்கள். எனவே ஒருவர் தான் விரும்பக்கூடிய அந்த செல்வத்தை, தான் நேசிக்கக்கூடிய செல்வம், அந்த செல்வத்தை அவர் செல்வத்தின் மீது உள்ள நேசத்தை விட அவர் அல்லாஹின் மீது கொண்ட நேசம் அது என்ன, அது முதன்மையானது என்பதை அவர் நிரூபிக்கக்கூடிய இடமாக இது இருக்கிறது. அவர் செல்வத்தை ஒவ்வொருவரும் நேசிக்கிறார்கள். செல்வத்தின் மீது உள்ள அந்த நேசத்தை விட அவர் அல்லாஹின் மீது கொண்ட நேசம் அது முதன்மையானது என்ற அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார், தனது செல்வத்திலிருந்து அவர் நெருங்கிய உறவினர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே செல்வத்தை நேசிக்கக்கூடிய அவர், அந்த செல்வத்தின் பால் தேவையுடையவராக இருக்கக்கூடிய அவர் அந்த செல்வத்தை என்ன செய்கிறார், அல்லாஹுடைய வழியிலே இங்கு அல்லாஹ் கூறக்கூடியவர்களுக்கு அவர் செலவு செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அல் இன்சான் 8வது வசனத்தில் வைதுஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் உணவளிப்பார்கள். இறைவன் மீது அல்லாஹ் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அங்கும் அவர்கள் அந்த மகத்தான அந்த கொடை அவர்கள் கொடுப்பது இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 92வது வசனத்திலே சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை செய்தவர்களாக மாட்டீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஒருவர் விரும்பக்கூடிய செல்வத்தை, சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன, தனக்கு பிடிக்காதவற்றை அல்லது தான் ஒதுக்கக்கூடியவற்றை என்ன செய்யறது, சதகாக்கள் தர்மம் செய்வது. தான் ஒதுக்கக்கூடியவைகள், அவைகள் ஒதுக்கி அல்லது வீசப்படக்கூடியவைகள், அப்படியான நிலையிலே உள்ளவைகள், அவர்கள் கூட அதை என்ன பயன்படுத்துவதை வெறுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களை தர்மம் செய்வது, சதகா செய்வது என்ற நிலை இல்லை. அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை அல்லாஹுடைய வழியில் நீங்கள் செலவு செய்யாதவரை நீங்கள் நன்மை செய்தவர்களாக மாட்டீர்கள். எனவே நாம் எதை விரும்புகிறோமோ, நமக்கு எதை நாம் விரும்புவோமோ அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுடைய வழியில் நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே அதே போன்று நாம் ஹதீஸ்களை பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், எது மகத்தான சதகா, அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்று தரக்கூடிய சதகா எது என்று கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ சதகா செய்வது, நீ ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறாய், நீ மரணப்படுக்கையில் அல்ல, நீ ஆரோக்கியமான நிலையில் இருக்கிற அந்த செல்வத்தை உனக்கு என்ன செய்யலாம், நல்ல முறையில் அனுபவிக்கலாம் என்ற அமைப்பில் நீ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலை. அதே போன்று உனக்கு வறுமையை பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை, அந்த செல்வத்தை நீ விரும்பக்கூடிய நிலையில், வறுமையை அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீ செலவு செய்வது இருக்கிறதே, அதுதான் சிறந்த சதகாவாக, அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்று தரக்கூடிய சதகாவாக இருக்கிறது என்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஒருவர் என்ன மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது, கடைசி நேரத்தில் உயிர் பிரிகின்ற போது, இன்னாருக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சதகாவை விட சிறந்த சதகா இது, அவர் ஆரோக்கியமாக இருக்கின்ற போது, செல்வத்தின் பால் தேவையுடையவராக இருக்கின்ற போது, வறுமையை பயப்படுகின்ற போது, அந்த செல்வத்தை விரும்பக்கூடிய நிலையில் அவர் செய்வது இருக்கிறது, அதுக்குத்தான் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் மௌத்தான பிறகு நமது என்ன வாரிசுகள் நமக்காக சதகாக்கள் தர்மங்கள் செய்வார்கள், அது நமது கபர்களுக்கு சேரும் என்று பலர் என்ன செய்கிறார்கள், வாழ்விலே இருக்கின்ற போது கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உலோபித்தனம் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் வாழ்நாளிலே இருக்கின்ற போது அவர் இந்த நிலையில் செய்யக்கூடிய சதகாக்கள் தான் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று அந்த வசனம் சொல்லக்கூடிய அந்த சாரார்கள், அதில் அடுத்த சாராரை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், நெருங்கிய உறவினர்களை பொறுத்தவரையில் அவர்களை நாம் முதன்மைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் சதகாக்கள் செய்கின்ற போது அது 2 நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும், சதகாவுடைய நன்மையும் அதே போன்று அந்த இரத்த உறவை நாம் சேர்ந்து வாழ்ந்த அந்த நன்மையும் அதை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நெருங்கிய உறவினர்களை இந்த விடயத்திலே நாம் முற்படுத்த வேண்டும். அடுத்ததாக அனாதைகள் என்று சொல்லும் போது, அதாவது சிறு பிராயத்திலே தங்களுடைய தந்தையை இழந்த அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு நாம் கொடுப்பது அது அல்லாஹ்விடத்தில் மகத்தான சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது.
அல்லாஹுடைய தூதரும் அதனுடைய சிறப்புகளை பற்றி ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஏழைகள், மசாக்கீன்கள், ஏழைகளை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏழைகள் என்பவர்கள் ஒரு ரொட்டி துண்டுக்காக, ஒரு பேரித்த பழத்துக்காக மக்களிடம் கையேந்தக்கூடியவர்கள் அல்ல. உண்மையில் ஏழைகள் என்பவர்கள் அவர்கள் என்ன தேவையுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவை இருக்கும். அதே போன்று அவர்களுடைய தேவைகளை கூட ஏனைய மக்கள் கூட என்ன செய்ய மாட்டார்கள், உணர்ந்து கொள்ளாத அமைப்பிலே, கொடுத்து உதவுவதற்கு உணர்ந்து கொள்ளாத அமைப்பிலே இருக்கக்கூடியவர்கள் தான் ஏழைகள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே அந்த ஏழைகளை இங்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அதே போன்று வழிபோக்கர்கள், பிரயாணிகள் என்று சில நேரங்கள்ல சிலர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் நாங்கள் விருந்தளித்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை கூட அவர்களுக்கு இருக்கலாம். அல்லது அவர்களுடைய செல்வங்களை இழந்திருப்பார்கள். அவர்கள் தான் கொண்டு வந்ததை இழந்து நிற்கதியாக இருப்பார்கள். இப்படியானவர்கள், அப்ப இப்படியான பிரயாணிகள், வழிபோக்கர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் இங்கு சொல்கிறான். அதே போன்று யாசிக்கக்கூடியவர்கள், யாசிப்பவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கும் அவருடைய செல்வத்திலே ஒரு பங்கு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அதாவது யாசிக்கக்கூடியவர்களை உங்களிடம் இருக்கக்கூடிய அற்பமான ஒன்றையாவது கொடுத்து நீங்க என்ன செய்ய, அவர்களை கவனியுங்கள் என்ற அடிப்படையில் செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூட தன் தூதரை பார்த்து சொல்கிறான், வமஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், யாசிப்போரை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா தனது தூதரை பார்த்து குறிப்பிடக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஒரு செய்தி வருகிறது, யாசிப்பவர் என்ன குதிரையில் கேட்டாலும் அவருக்கு ஒரு ஹக் இருக்கிறது என்ற செய்தி என்ன, அது ஒரு பலவீனமான ஒரு செய்தியாகும். அந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களை, அடிமைகளை உரிமையிடுவதற்காக அடுத்ததாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்ன, வஅகாமஸ் ஸலா வஆத்தஸ் ஸகா, வஅகாமஸ் ஸலா வஆத்தஸ் ஸகா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், அதே போன்று ஜகாத்தையும் கொடுத்து வருவார்கள். ஈமான், அவங்களுடைய ஈமான் என்பது என்ன, அவர்களுடைய செயல்களின் மூலம் அது உண்மைப்படுத்தப்படக்கூடியதாக, அவருடைய உள்ளத்தில் உள்ள அந்த ஈமான், அந்த அவருடைய செயல்கள் உண்மைப்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தையும் கொடுத்து வருவார்கள். அல்லாஹு தஆலா சொன்னார், இவ்வளவு பேருக்கு அவர்கள் கொடுத்து விட்டு அடுத்து அல்லாஹ் ஜகாத்தையும் சொல்கிறான். ஏன், ஜகாத் என்பது செல்வத்துக்கு கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றா என்ற அடிப்படையில் ஜகாத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அடுத்து என்ன, வல்மூஃபூன பிஅஹ்திஹிம் இதா ஆஹது, அவர்கள் வாக்குறுதியை என்ன செய்வார்கள், நிறைவேற்றுவார்கள். அவர்கள் ஒரு வாக்குறுதியை அவர்கள் வழங்கினால், அளித்தால் அந்த வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே வாக்குறுதிகள் என்பவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியவைகள். எனவே நாம் யாருக்காவது வாக்களித்து விட்டால் அந்த வாக்குறுதியை நாம் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ஒரு தாய் தனது பிள்ளையை அழைக்கிறார். எதற்கு, ஒரு பேரித்த பழத்தை தருகிறேன் வா என்று கூப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பிள்ளையை நீங்கள் அழைத்து அதற்கு நீங்கள் ஒரு பேரித்த பழத்தை கொடுக்கவில்லை என்றால், பேரித்த பழத்தை தருவதாக அழைத்து நீங்கள் அதை கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பேரில் ஒரு பொய் பதியப்படும் என்று சொல்கிறார். ஒரு பொய் என்பது எழுதப்படும் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இஸ்லாம் இதை சொல்லி இருக்கிறது. வாக்குறுதிகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் வாக்குறுதி அளித்தால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா இங்கே அவர்கள் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது என்ன, நன்மைக்குரிய விஷயங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அடுத்ததாக அதிலே அல்லாஹ் குறிப்பிடுவது வஸ்ஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல்தர்ராஇ வஹீனல் பஅஸ், அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய இடங்களாக அல்லாஹு தஆலா இங்கே எதை சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் வறுமையின் போது அவர்களுடைய வறுமை, அதே போன்று துன்பம், போர் என்ற அந்த சூழல், இவற்றிலெல்லாம் அவர்கள் பொறுமை என்ன செய்வார்கள், கடைபிடிப்பார்கள். பொறுமையை அவர்கள் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் பார்க்கிறோம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நோயுடைய அந்த சூழலில், நோயுடைய நேரத்தில் அவர்கள் எப்படி சொன்னார்கள், அன்னி மஸ்ஸனி அத்துர், என்னை இந்த தீங்கு என்னை பிடித்திருக்கிறது, நீ வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அருளாளர்கள் எல்லாம் மிக்க அருளாளனாக நீ இருக்கிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே கூறினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, பொறுமையோடு நாம் என்ன இவற்றை எதிர்கொள்வது இருக்கிறதே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறான், இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் தக்வாவுடையவர்கள், உலாயிக ஹுமுல் முத்தகூன் என்றுதான் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே இந்த அற்புதமான இந்த வசனம் அனைத்து நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பண்புகள் நம்மிடம் எந்த அளவு குடிகொண்டிருக்கின்றன
எந்த அளவு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இறுதியாக முடிப்பது மிக முக்கியமானது என்ன? அவர்கள்தான் உண்மையாளர்கள். உண்மையாளர்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல மற்றொரு இடத்திலே சொல்கிறான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன சித்குஹும், நாளை மறுமையில் அவர்களுக்கு உண்மையாளர்களுக்கு உண்மைதான் பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மறுமையில் உண்மைதான் அவர்களுக்கு பயன் தரும். அப்ப மறுமையில் நமக்கு பயனளிக்க போவது உண்மை மட்டுமே. நாம் எந்த அளவுக்கு உண்மையாளர்களாக ரப்போடு நடக்கிறோம், நமது ஈமானிலும் நமது தவக்குலிலும் அதே போன்று நமது உள்ளம் சார்ந்த இபாதத்துகளிலும் மற்ற ஏனைய அமல்களிலும் இந்த அனைத்திலும் நாம் எந்த அளவு உண்மையாளர்களாக நடக்கிறோம் என்பதுதான் இங்கு மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்கிறான், இவற்றை எல்லாம் இது நிறைவேற்றக்கூடிய இவர்கள் யார்? இவர்கள் உண்மையாளர்கள், இவர்கள் தான் தக்வா உடையவர்கள். நோன்புடைய இலக்காக தக்வா இறையச்சம் இருக்கிறது. எந்த அளவு நாம் அந்த தக்வாவுடைய இலக்கை அடைந்திருக்கிறோம், அந்த பண்புகள் நம்மிடம் குடிகொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, இத்தோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவர். கேள்விகள் எதுவும் இல்லைன்னா முடிச்சு கொள்ளலாம். ஹசரத் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹசரத் வந்து எங்க வீட்டுகள்ல ஸ்ரீலங்கால அந்த மாஷா அல்லாஹ் போர்டு நாங்க போடுறோம் தானே வீட்டு முள்ளுக்கு, அதோட சேர்த்து வீட்டு உள்ளுக்கு அந்த ஆயத்து குருசி அந்த கௌபத்துல்லாட கதவு மாதிரி அது அப்படி வீட்டுள்ளுக்கு எங்களுக்கு போடலாமா? அடுத்தது இந்த கௌபத்துல்லால அந்த இதுல என்ன அந்த கருப்பு கலர் எழுத்துல எழுதிக்கிறதானே, அதுவும் சேர்த்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் தாங்களே. ஜஸாக்கல்லா. அதாவது சகோதரருடைய கேள்வி வந்து என்னன்னா, வீடுகள்ல எழுதி போடப்படக்கூடிய அதாவது மாஷா அல்லாஹ் அதே போன்ற ஏனைய குர்ஆனுடைய வசனங்கள், இது தொடர்பான விளக்கம். அதாவது இதை பொறுத்தவரையில் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மாஷா அல்லாஹ் என்பதை பொறுத்தவரையில் ஒருவர் என்ன சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. அல் குர்ஆன்ல கூட நாம் பார்க்கிறோம், அந்த இரண்டு தோட்டக்காரர்களுடைய அந்த இரண்டு தோட்டங்களுடைய அந்த செய்தியும் அவருடைய நண்பருடைய செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது அல்லாஹ் அந்த நண்பர் என்ன சொல்கிறார், நீ தோட்டத்துக்குள் நுழைகின்ற போது நீ சொல்லியிருக்க மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லியிருக்க வேண்டாமா என்று அவர் கூறினார் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இந்த மாஷா அல்லாஹ் என்பதை பொறுத்தவரையில் ஒருவர் தன்னிடம் உள்ளதே தனக்கு ஒரு ஆச்சரியத்தை வியப்பை ஏற்படுத்துகின்ற போது அவர் மாஷா அல்லாஹ் என்று சொல்லிக் கொள்வது. அதே போன்று பிறருடைய ஒரு விஷயம் ஆச்சரியத்துக்குள்ளாக்குகின்ற போது ஹதீஸ்ல வருவது நாம் அவருக்காக பரக்கத்துக்காக துவா செய்வதுதான். நாங்க பாரக்கல்லாஹு லக் அல்லது பாரக்கல்லாஹு ஃபீக் என்று சொல்லி நாம் என்ன செய்வது, துவா செய்வதுதான் இதுல உள்ள விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்யலாம், இப்படியாக பரக்கத்துக்காக நாம் துவா செய்யலாம். மாஷா அல்லாஹ் என்பது பொதுவாக சொல்லப்படுவது, ஆனால் எழுதி போடக்கூடிய அமைப்பை பொறுத்தவரையில அப்படி ஒரு நடைமுறை இஸ்லாத்துல கிடையாது. அதே போன்று வீடுகள்ல வந்து ஒருவர் ஆயத்துல் குர்சியை எழுதி போடுகிறார் என்று சொன்னால் அதன் மூலம் ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்போ அல்லது சூரத்துல் பக்ராவை எழுதி போடுவதன் மூலமாக அதன் மூலம் ஷைத்தான் விரண்டு விடுவார் என்றோ அது அவர் நினைத்து விடக்கூடாது. அது தவறானது. ஏனென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாக சூரத்துல் பக்ராவை ஓதுவதன் மூலம் தான் அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். இவைகள் எழுதி போடுவது என்பது அல்லாஹுடைய தூதரிடமோ சஹாபாக்களோ இப்படி ஒரு நடைமுறை என்ன செய்யவில்லை, இப்படி ஒரு நடைமுறை கிடையாது, இப்படி ஒரு நடைமுறை இருக்கவில்லை. எனவே இது வந்து இதற்காக அருளப்பெறவும் இல்லை. இது அருளப்பெற்றது, குர்ஆன் அருளப்பெற்றது வந்து அதை ஓதுவது, அதை விளங்குவது, அதன்படி வாழ்வது, இதுதான் அதனுடைய நோக்கம். அப்ப இப்படி எழுதி போடுவது என்பது அதனுடைய நோக்கத்தில் உள்ளதும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி, ஒரு செய்தி மாதிரி அவங்களுக்கு ஒரு செய்தி போயிட்டு சேர வேண்டும். அதை படிக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி போய் சேர வேண்டும் சொன்னால் ஒரு செய்தியை போடுற அமைப்புல ஒரு வசனம் அதனுடைய தமிழாக்கம் மொழிபெயர்ப்பு அல்லது வேறு எந்த மொழியிலோ தெரிந்த மொழியிலே அது போடப்படுகிறது என்றால் ஒரு செய்தியாக அவர்களுக்கு போய் சேரக்கூடிய அமைப்பில் அப்படி போடப்படுமாக இருந்தால் தவறில்லை. அது பரக்கத்துக்காக அதன் மூலம் பரக்கத்து நாடப்படுகிறது என்றால் அதில் பரக்கத்து கிடைக்காது. பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தார்களோ அதை ஓதுவதன் மூலமாக, அந்த நீயத்தோடு அதை ஓதுவதன் மூலம் தான் அந்த பரக்கத்தை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதை நாம் விளங்குவதன் மூலம், அதை செயல்படுத்துவதன் மூலம் தான் பரக்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியுமே தவிர
எழுதி போடுவதன் மூலமாக என்ன செய்ய முடியாது, எழுதி தொங்க போடுவதன் மூலமாக பரக்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கபால் எடுத்தீங்கன்னா சில குர்ஆனுடைய வசனங்களை என்ன செய்யறாங்க, அந்த கருப்பு அந்த திரையிலே அந்த அதுல எழுதி போட்டிருக்கிறாங்க பல குர்ஆனுடைய வசனங்கள். சரி, வேற எதுவும் கேள்வி இருக்குதா? கேள்விகள்னு சொன்னா முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.